லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா, நான் கரெக்டா தான் யோசிக்கிறேன். அவங்க வேணும்னே பொய் சொல்றாங்கம்மா. ஆனா நாம சொல்ற பொய் உண்மையை நல்ல நாட்டுறதுக்காக தான்மா. யோசிக்காதம்மா. நாளைக்கு போய் அந்த பஞ்சாயத்துல அந்த 10 லட்சத்தை முடிவா வாங்கவே இல்லைன்னு சொல்லிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. யமுனா, உனக்கு ஞாபகம் இல்லையா? ரங்கநாயகி அம்மா இங்க வரும்போதே 10 லட்சம் பணம் வாங்கினதா நான் ஒத்துக்கிட்டேனே. மா, அது நம்ம வீட்ல பேசினது தானே, பஞ்சாயத்துல பேசலல. மா, பஞ்சாயத்துல ஒரேடியா மறுப்பு சொல்லிடு. ரங்கநாயகி அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்க. அவங்க உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்காங்கம்மா. அதான் நான் சொல்றேன். என்னண்ணே, நீ இவ்வளோ அமைதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஓ, நடக்க போகிற பஞ்சாயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அண்ணே, கோதோட லைனில் வராருண்ணே. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு கோதண்டோ. திடியா, ஆ, நாளைக்கு அம்மா பஞ்சாயத்தை வச்சிருக்காங்கப்பா. இந்த தண்டவரா போற வேலையெல்லாம் என்ன எது நீ பாத்துக்கோப்பா. சரி கோதண்ணே. சரிப்பா. ஏனே, இந்த தண்டோரெல்லாம் போட்டா மீனாட்சி அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. இந்த நீதிமணி ஏன்டா இப்படிலாம் பண்றான்? அதான் பத்திரத்துல 2 பேரும் தெளிவா போட்டிருக்கல. அப்புறம் என்னவா இவனுக்கு? இதுல நம்மளையும் வேற கோத்து விட்டான். நாளைக்கு அம்மாட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு வேற தெரியல. இன்னைக்கு இந்த ஒரு ராத்திரி தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் யோசிச்சு பண்ணி ஆகணும். ஆமாண்ணே, நம்மளும் ஏதாவது யோசிக்கணும்ண்ணே. பாவனே அந்த மீனாட்சி அம்மா. நிறுத்து. இப்ப சொல்லு. இதனால ஊர் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், பிராது கொடுத்தது புஷ்பம்மா, மீனாட்சி அம்மா மேல பிராது கொடுத்துருக்காங்க. இதை விசாரிக்க போறது ரங்கநாயகி அம்மா. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துருங்க சாமியோ. அம்மா, பஞ்சாயத்துல நமக்கு சாதகமா தீர்ப்பு வருமா வராதான்னு சாமி கிட்ட சீட்டு போட்டு பார்க்கலாமா? போடுமா, போடு. சக்தி எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. நல்ல தீர்ப்பு வரணும்னு வேண்டிக்குமா. இதுல ஆமா இல்லன்னு எழுதியிருக்கேன். ஆமான்னு வந்துட்டா நல்லது, இல்லன்னு வந்துருச்சுன்னா. யமுனா, சாமியை நல்லா கும்பிட்டுட்டு சீக்கிரமா ஒரு சீட்டை எடு. என்னது இது? என்ன பண்றீங்க 2 பேரும்? சொல்லுக்கா, என்னது இது? அது ஏமா இப்படி இருக்க? அக்கா கல்யாணத்துக்கு
அந்த ஆள் வருவானா மாட்டானான்னு சீட் எழுதி போட்டு பாக்குறியா? மா, அக்காக்கு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. என்ன 2 பேரும் குழந்தை மாதிரி இப்படி சீட் எழுதி போட்டா உடனே கல்யாணம் நடந்துருமா? நான் பாத்துக்கிறேம்மா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏன் அந்த அது- சீட் மா, சொல்லுமா. நான் வரேம்மா. கிளம்பிட்டியா? ம். சரி, நல்லபடியா போயிட்டு வா. சக்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன யோசனைமா? என்னவோ தெரியலம்மா, மனசு சரியில்லை. எனக்கு போகணும்னு தோணல. மா, நான் கண்டிப்பா போகணுமா? இங்க பாரு, யமுனாவை பாரு. பாவம் அவ. நீ போய் வாங்கிட்டு வந்துருவேன்னு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நீ போனா பொருளை நல்லா பார்த்து பேசி குறைச்சு வாங்குவ. சரி, உனக்காகவும் அக்காக்காகவும் நான் போயிட்டு வரேன். ம்? அம்மா, நான் வேணா நாளைக்கு போகவா? ஏமா, இன்னைக்கு என்ன? ஒன்றும் இல்லைம்மா, என்னமோ டல்லா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். போயிட்டு வாடா, சீக்கிரமா வந்துரு. அது மட்டும் இல்ல, நமக்கு வேண்டியவங்க கம்மி விலையில கொடுக்கறாங்க. அத வேற யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா பாவம் யமுனா ஏங்கி போயிடுவா. அதுவும் கரெக்டு தான். சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வந்துருக்கா. ஹலோ. என்னம்மா? சொல்லுமா. என்னம்மா, என்ன அனுப்புறதுலயே இருக்க? நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. அவ்வளவு தூரம் போயிட்டேன், வெளியே வந்து கூட வழி அனுப்ப மாட்டீங்களா 2 பேரும்? ஐயோ, மறந்துட்டேன் பாரு. நல்ல காரியத்துக்கு போகும்போது பின்னாடியே வரக்கூடாதம்மா. அதாம்மா. இரு, பணம் எடுக்க மறந்துட்டு, போய் எடுத்துட்டு வரேன். பணம் தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ இரு, இங்கே இருமா. இந்தா வச்சுக்கோ. பத்திரமா போயிட்டு வா. ஆ, நான் போயிட்டு வரதுக்குள்ள எதையும் குழப்பி வச்சிடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? சக்தி. என்னம்மா? போயிட்டு வா. மா, நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் ஃபீல் ஆயிடுவேன். போயிட்டு வாடா. வரேம்மா, பாய்க்கா. நீங்க 2 பேரும் சக்தி அக்காட்ட இருந்து ஏதோ பெருசா மறைக்கிறீங்க. அது என்னன்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏ துர்கா, உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகல? கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத. கிளம்புமா, நேரம் ஆகுதுல்ல. நீ போ. என்னமோ சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். 2 பேரும் அவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்க. யோ, போலாமா? இரு, ஒரே ஒரு போன் பேசிட்டு வந்துறேன். அட, இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாம போன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதனால நான் ஊர் மக்களுக்கு ஒரு என்ன நிமிஷம். சொல்ல வர்றேன்னா, தண்டாரா பிராது கொடுத்திருக்குது புஷ்பாம்மா. யார் மேல கொடுத்திருக்காங்கன்னா மீனாட்சி அம்மா மேல பிராது கொடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் கண்டிப்பா பஞ்சாயத்துல கலந்துக்கணும். இத விசாரிக்க போறது யாருன்னா ரெங்கநாயகி அம்மா. அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. வரேம்மா. சரி, வரேன்க்கா. அவ போறத பாத்தியா? ஒருவேளை இவளுக்கு இந்த பஞ்சாயத்து விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? இல்லம்மா, இவளுக்கு பஞ்சாயத்து விஷயம்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஏதோ உளறாமா.
பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு, வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வா, கிளம்பலாம். மா என்னாச்சுமா? நேத்து சாப்பிடும்போது சக்தி ஒன்னு சொன்னாலே கவனிச்சியா? இந்த வீட்ல இருந்து சாப்பிடுறது தான் சுகம்னு. என் மனசுல இருக்கிறத தான் அவளும் சொன்ன. இப்பவும் கல்யாணத்துக்கு அந்த மனுஷன் வருவாரா வரமாட்டாரான்னு நானே குழம்பி போயிருக்கேன். இதுல இவ ஏதாவது பண்ணிட்டான்னா உங்க எல்லாரையும் நான் எப்படி கரையேத்துவேன்? நான் ஏன் சுயநலத்துக்காக அவகிட்ட சொல்லாம இருக்கேன்னு நினைச்சியா? இல்ல அவளுக்கு பயந்து சொல்லாம இருக்கேன்னு நினைச்சியா? இல்ல யமுனா, பணம் தொலைஞ்ச அன்னைக்கு இந்த விஷயத்த அவகிட்ட சொல்ல தெரியாதா? அந்த மனுஷன் பத்திரத்துல கையெழுத்து வாங்க உன்கிட்ட கொடுத்ததுக்கே பத்ரகாளி மாதிரி அந்த வீட்டுக்கு போய் கத்திட்டு வந்தா சக்தி. இதுல அந்த பண விஷயம் தெரிஞ்சது எங்க அம்மாவை எப்படி கஷ்டப்படுத்தலான்னு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுவாளா மாட்டாளா? அதுவும் கரெக்டு தாமா. உனக்கு ஒண்ணுனா அவ தாங்கிக்கவே மாட்டா. கண்டிப்பா ஏதாவது செய்வாமா. அதுக்குதான் இப்ப புரியுதா உனக்கு? அதுக்குதான் யமுனா நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் கும்பிடுற கடவுள் என்ன கைவிட மாட்டாருன்னு நம்புறேன். இன்னும் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்காமா? இருக்குமா. அந்த நம்பிக்கை இல்லைன்னா நாமெல்லாம் எப்படி வாழ முடியும்? சீக்கிரம் வா. என்ன தண்டோர சத்தம் உனக்கு கேக்கலையா? கேட்கலையே. வா. அட ஏய் புஷ்பா, அங்க பாரு. எல்லாரும் மறக்காம வந்துருங்க சாமியோ. என்ன சொல்ல வரேன்னா, பிராது கொடுத்திருக்கிறது புஷ்பா அம்மா, மீனாட்சி அம்மா மேல பிராது கொடுத்திருக்காங்க. இத விசாரிக்க போறது நம்ம ரங்கநாயகி அம்மா. அதனால அனைவரும் தண்டோர சத்தம் கேட்டதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கட்டும் புஷ்பா. இப்படியே நின்னுகிட்டு இருந்தா பஞ்சாயத்துக்கு நேரம் ஆகுதுல்ல, கிளம்பு. ஹிரியா என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இந்த பஞ்சாயத்தை விசாரிக்க போறது ரங்கநாயகி அம்மா. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துருங்க சாமியோ. காதுல தேன் பாயிற மாதிரி இல்ல, கேளியா? ஆமா அப்படித்தானே இருக்கு. ஒரு தெரு விடாம தண்டோரா போடுறாங்கயா? ஆமா ஆமா. மாட்னாவ இன்னைக்கு இருக்கியா அவளுக்கு? பைக் எடுத்துட்டு எங்கடா போற? வெளியில எனக்கு வேலை இருக்குப்பா. டேய் டேய், பாத்தியா, இவனுக்காக தான் நாம இவ்வளவும் பண்றோம். அவன் எப்படி போறான்னு பாத்தியா? நின்னு பதில் சொல்ல கூட ராஜாவுக்கு நேரம் இல்ல. எப்பவும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகவே பிறந்த புள்ள அவன். அவனை ஒண்ணு சொல்லாது. பஞ்சாயத்துக்கெல்லாம் அவன் எதுக்கு வரணும்?
அவன் வராம இருக்கிறதே நமக்கு நல்லதுதான். இந்த சங்கிலி போய் எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவன் பஞ்சாயத்து முடிஞ்சுதான் வருவான்னு நினைக்கிறேன். அவன் சரியான பயந்தாங்கோழி பையன்ல. விடியா, இத பாரு, வீடு நம்ம கைக்கு வந்ததும் சங்கிலி என்ன கேக்குறானோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நாம செய்யணும்யா. அவன் மட்டும் இல்லன்னா இந்த வீடு நம்ம கைக்கு வந்திருக்குமா? அதுவும் வாஸ்தவம் தான். அவன் தானே பணத்தை கரெக்டா ஏமாத்தி கொண்டாந்தான். களை வாங்குற விஷயத்துல உன் தம்பி பெரிய ஆளாச்சே. ஏயா, இந்த தண்டோரா எப்படியும் மீனாட்சி வீட்டுக்கு போகும்ல, அப்ப அந்த சக்தியும் அதை கேப்பால. ஏயா, நாம வேணா அங்க நேரா போயிட்டு அவங்க எப்படி தவிக்கிறாங்கன்னு பாத்துட்டு நாம 2 பேரும் போலாமா பஞ்சாயத்துக்கு? புஷ்பா, இதெல்லாம் தேவையா? நம்ம முதல்ல பஞ்சாயத்துக்கு கிளம்பலாம். வா, கார்ல ஏறு. அக்கா என்னம்மா போயிடுச்சா? இல்லம்மா, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். ஹலோ ஹலோ சக்தி. ஹலோ ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. நீ பேசுறது எனக்கு கேட்கல, கொஞ்சம் தள்ளி வந்து பேச. எனக்கு புரியலமா. ஹலோ அண்ணா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கொஞ்சம் தள்ளி வந்து பேசு. இருங்க, நான் வரேன். சொல்லு சக்தி, எங்க இருக்க? அண்ணா, நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன்னா, ஊருக்கு போறேன். அண்ணா கேக்குதா? ஊருக்கு போறியா? இப்பவா? ஆமாண்ணா. ஹலோ 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 அண்ணா, கேக்குதா? அண்ணா அண்ணா, பஸ் வந்துருச்சு. நான் பஸ்ல ஏறிட்டு அப்புறமா உனக்கு கால் பண்றேனா. இங்க ஒரே சத்தமா இருக்குண்ணா. தண்டோரா வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா கால் பண்றேனா. பெரிய பஞ்சாயத்து இருக்கு. ராது கொடுத்திருக்கிறது புஷ்பா அம்மா. யார் மேல கொடுத்திருக்காங்கன்னா மீனாட்சி அம்மா மேல ராது கொடுத்திருக்காங்க. இத விசாரிக்க போறது ரங்கநாயகி அம்மா. எல்லாரும் மறக்காம வந்துருங்க சாமியோ. கண்டிப்பா எல்லாரும் மறக்காம பஞ்சாயத்துக்கு வந்துடணும் சாமியோ. ஏயா, என்னாச்சு? அந்த மீனாட்சியை காணோம். பஞ்சாயத்துன உடனே பயந்து நடுங்கி ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடி போயிட்டாளோ? இங்க பாரு, ஏயா, 2 பொம்பளைங்க தான் வந்திருக்காங்க, மத்தவங்களையெல்லாம் ஆளை காணோம். புஷ்பா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. யோ, நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நமக்கு என்ன பயம்?
பொய் சொல்றவங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும். நான் தலை நிமிர்ந்து நிப்பேன். அம்மா வராங்க, கொஞ்சம் விலகி நில்லுங்க. அம்மா வராங்க, விலகுங்க விலகுங்க.